வணக்கம். பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்லேருந்து விஜயகுமார். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வீடியோவில் லோனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நவடேஸ் சொசைட்டியில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது லோனுக்கு தகுதியானவன் தான் முழு மனிதன், லோனுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவன் அரை மனிதன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் சொசைட்டியில் இருக்குது நண்பர்களே. அதனால தான் நம்ம என்ன அப்படி எடுக்கிறோன்னா, லோனை பற்றின தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போது எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு நம்ம அந்த டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டா தானே இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு அது பெனிஃபிட் அமையும். அவங்களும் எப்படியெல்லாம் நம்ம பேப்பர்ஸை ரெடி பண்ணோம்னா எந்த மாதிரியான இன்கம் இருந்துச்சுன்னா லோனுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து லோனை பற்றின விஷயங்கள் நம்ம வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கோம் பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டில். இப்போது இந்த வீடியோவில் நம்ம நீண்ட நெடிய என்னுடைய பால்யகால நண்பர் ஜெயம் ஃபின்சர்வ் ராம்நகரில் ஒரு கம்பெனியை, ஃபினான்ஷியல் கன்சல்டன்சி கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. நீண்ட நெடிய லோன் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மிஸ்டர் எஸ் காளிமுத்து, அவரை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம் விஜயகுமார். இப்போது லோன்ஸில் உங்களுக்கு நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது. நானும் கூட உங்கள்கிட்ட லோன் எடுத்திருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு இந்த டைமில் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் ஜெயம் ஃபின் சர்வீஸ் மூலிமா நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க மக்களுக்கு? நாங்கள் 2 விதமான லோனுங்க. ஒன்று செக்யூர் லோன், அன்செக்யூர் லோன். செக்யூர் லோனுங்கிறது என்னென்னா, ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் செக்யூர் லோனுங்க. ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் லோன் கொடுக்குறது செக்யூர் லோனுங்க. அன்செக்யூர் லோனுங்கிறது ப்ராப்பர்ட்டி இல்லாமல் பண்ணுறேங்க. அன்செக்யூர் லோனில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் வரும். செக்யூர் லோன் ஹவுசிங் லோன், மார்கேஜ் லோன்ஸ் கொடுப்போம். இப்போது ஓடிசிசி எல்லாமே நமக்கு அந்த செக்யூர் லோனில் வந்துடும். ரைட், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கடன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாரெல்லாம் எலிஜிபிள்? கடன் கொடுக்கறதுக்கு தகுதியான நபர், கரண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கவங்க எல்லாருமே கடன் வாங்க தகுதியான நபர்களுங்க. ஏன்னா சிபில் இஷ்யூ இருக்க கஸ்டமருக்கு நாங்கள் லோன் பண்ண முடியறதில்ல, பேங்க்கும் அதை அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க. செக்யூர் லோனுக்கு சிபில் ஸ்கோர் மினிமம் 650 அண்ட் எபோவ் இருக்கணும். அன்செக்யூர் போனீங்கன்னா 700 அண்ட் எபோவ் இருக்கணும். இருந்தால் மட்டுமே நம்ம கடன் வாங்கக்கூடிய தகுதியான நபர்களுங்க. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறத நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, சிபில் ஸ்கோர் தான் மேஜர் ரோல் பண்ணுது லோன் எலிஜிபிலிட்டி. சிபில் ஸ்கோர் இல்லாமல் ஒரு கடன் வாங்க முடியாத சூழ்நிலை இப்போ இருக்குங்க. ஓகே, இது 750 அண்ட் எபோவ் இருந்துச்சுன்னா அன்செக்யூர் லோனில் போடலாம். 700 அண்ட் எபோவே எடுத்துக்கலாங்க. நம்ம எடுத்துக்கலாம். 650 இருந்தாலும் லோன் பண்ணி கொடுக்கும். 650 செக்யூர் லோனுக்கு எடுத்துக்கிறாங்க. அன்செக்யூர் லோனுக்கு 700 அண்ட் எபோவ் இருக்கணுங்க. இருந்தாலும் நம்ம எடுத்துக்கூட. அப்போது இந்த ஆன்சர்லேருந்து ஒரு கொஷின் எனக்கு வருது. சொல்லுங்க. அப்போது சிபில் ஸ்கோரே இல்லாதவங்களுக்கு, இல்லை சிபில் ஸ்கோர் அடிபட்டு இருக்கு, ரொம்ப லோ லெவலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு லோனே கிடைக்காதா, இல்லை அவங்க லோனே அப்ளை பண்ண முடியாதா? பண்ணலாங்க. என்னென்னா நம்ம சிபிலில் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணணுங்க. அந்த சிபிலில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ முதல்லலாம் கிரெடிட் கார்டு எடுத்தவங்க அந்த டைமில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது. இப்போ பேங்க்கே அந்த கிரெடிட் கார்டு இஷ்யூஸ் டிவியேஷனாக எடுத்து மார்க் பண்ணி பண்ணுறாங்க. பட் கரண்ட்டில் லோன் ப்ராப்பராக கட்டாதவங்களுக்கு யாருமே லோன் எந்த பேங்க்குமே கடன் கொடுக்கறதில்லை. ஓகே, அப்போ சிபில் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா அதை அனலைஸ் பண்ணி எங்ககிட்ட வர கஸ்டமருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சிபிலில் நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு சிபிலுக்கு நாங்கள் மெயில் போட்டு அந்த சிபில் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து எகைன் அந்த கஸ்டமர் அதுக்கான டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகும். அது கஸ்டமர் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி எகைன் அதே கஸ்டமருக்கு லோன் பண்ணி தரலாங்க. ஓகே, இப்போ அதிலிருந்து எகைன் ஒரு சப் கொஸ்டின் தான், அந்த சிபில் ஸ்கோர் ஸ்டடி பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸ்டடி பண்ணுறதுனா அது என்ன மாதிரி? இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைமில் அது டிஃபால்ட்டாக இருக்குது, இல்லை ஓவர்டியூ இருக்குன்னா அந்த கன்சர்ன் பேங்க்குக்கு நாங்கள் மெயில் போட்டு அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணி எகைன் ரெட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்து, அந்த மந்த்து 2 மந்த்ஸில் எகைன் அந்த கஸ்டமருக்கு லோன் பண்ணலாங்க. அதுக்கான நேரங்கள் அதிகமாக எடுக்கும். அது நிறைய கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஒரு சில கஸ்டமர் அதை வெயிட் பண்ணி அதை லோன் அவைல் பண்ணிட்டு போகிறாங்க. கரெக்ட். நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறது, சிபில் ஸ்கோர் குறைவாக இருக்குது, அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம். எதனால சிபில் ஸ்கோர் குறைஞ்சிதுங்கிறது நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு சிபில் ஸ்கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மெயில் பண்ணி
ஆமா. அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு ஆமாங்க. அதுக்கப்புறம் லோனுக்கு அப்ளை பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், டைம் இருக்கு. அவசரப்படுத்தக்கூடாது, அது கஸ்டமர் அதுக்கான நேரங்கள் கூப்பிட்டா நம்ம பண்ணிக்கலாம். பண்ணி கொடுக்கலாம். சூப்பர், அருமையாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு இப்போது லோன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனி இருக்குது. ஒன்று வந்து பேங்கிங் செக்டர், நான் பேங்கிங் செக்டர். நீங்கள் இதில் எதன் மூலிமா நீங்கள் லோன் பண்ணி கொடுக்குறீங்க? சார் நான் எப்படின்னா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா முதல்ல அவங்கள முழுமையாக நாங்கள் வந்து ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு வந்து எங்கே வாங்கி கொடுத்தா லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத, எங்கே வட்டி கம்மியாக இருக்கும், இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அவருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவோம். எடுத்ததையும் நாங்கள் வந்து பேங்கிங் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து பேங்கிங்கில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நார்ம்ஸ் எல்லாமே ஃபிட் ஆகுறாங்களான்னு கஸ்டமரை வந்து ப்ரொஃபைலில் ஃபிட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அது வந்து நான் பேங்கிங்கு போகலாமாங்கிறது முடிவு பண்ணணும். முதல்ல ஒரு கஸ்டமரை ஃபுல் ஸ்டடி பண்ணிடுவோம். ஸ்டடி பண்ணிவிட்டு அவருக்கு லோன் எப்படி பண்ணலாம் முதல்ல முடிவு பண்ணிட்டு, அவருடைய ரிக்யர்மெண்ட் என்ன, அந்த ரிக்யர்மெண்ட்டு பேங்கிங்கில் போனால் கிடைக்குமா, நான் பேங்கிங்கில் போனால் கிடைக்குமாங்கிறத முடிவு பண்ணுங்க. ஓகே. ஏன்னா பேங்கிங்கோட ஃபார்மாலிட்டிஸ் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் பேங்கிங்கில் சில டீவியேஷன்ஸ் எடுப்பாங்க. டீவியேஷன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு 50 லட்ச ரூபா லோன் பேங்கிங்கில் கிடைக்கணும்னா ஒரு 60 லட்ச ரூபா வரைக்கும் நான் பேங்கிங்கில் வாங்கி தர முடியும் எங்களால். ஓகே, அதுதான். அப்போ நீங்கள் சொல்கிறத நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, பேங்கிங் செக்டரா நான் பேங்கிங் செக்டரா எப்படிங்கிறது எப்படி முடிவாகுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ப்ரொஃபைல், அப்புறம் அவங்களுடைய நீடு ப்ளஸ் சிபில் ஸ்கோர்ஸ், இது எல்லாம் தான் டிசைட் பண்ணுது பேங்கிங் செக்டரில் போகலாமா நான் பேங்கிங் போகலாமா. நான் பேங்கிங் போகும்போது நார்மலாகவே எலிஜிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணி கொடுக்கும். அருமை. இப்போது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு லோனுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வேரி ஆகுது இல்லைங்களா? ஆமாம். ரைட். இப்போது ஹோம் லோனுக்குனா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சரி. இப்போ நீங்கள் ஹோம் லோனுன்னா எல்லாத்துக்கும் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்ல முடியாது. சரி. இப்போ வந்து நாங்கள் வந்து 2 டைப்பாக பிரிக்கணுங்க. ஒன்று வந்து நார்மல் கஸ்டமர், இன்னொன்று அஃபோர்டபுள் கஸ்டமர். ஓகே. இப்போ நார்மல் கஸ்டமர் நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, பிஎஃப் வாங்கிட்டு இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு வந்து நார்மல் கஸ்டமராக எடுத்துக்கிறோங்க. சரி. அவங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் சொல்கிற 8.5லேருந்தே நம்ம லோன் பண்ணலாங்க. அஃபோர்டபுள் கஸ்டமர் அப்படின்னா என்னென்னா, கேஷ் சேலரி வாங்குறாங்க, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் இந்த 8.5ல் வர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் 9.5, 10 அண்ட் எபோவ் தான் போகுங்க. இது எல்லா கஸ்டமரும் என்ன ஒரு மைண்ட் செட்டில் வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து 8.5லேருந்து லோன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. முதல்ல அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், எதனால் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு. ஏன்னா கேஷ் சேலரி, அவங்க ஒய்ஃப் கேஷ் சேலரியாக இருப்பாங்க, இவர் அக்கௌண்ட் கட்டிட்டாக இருக்கும். அப்போ 2 கிளப் பண்ணுவாங்கன்னா அவன் வந்து அஃபோர்டபுள் பேங்கிங்கில் தான் போகணும். அப்படிங்கும்போது அவருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுதலாக வரும். அப்போது ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று ஒரு ப்ரொஃபைல், நல்ல ப்ரொஃபைல் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5லேருந்து போகிறீங்க, இல்லைன்னா 9.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பிஸ்னஸ் லோனாக இருந்துச்சுன்னா இல்லை, இதுலேயே வந்து நீங்கள் ஹவுசிங் லோன்லேயே இன்னொன்று இருக்குங்க. பிஸ்னஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு வந்து 2 கேட்டகரி இருக்குங்க. இப்போ 3 வருஷம் ஐடிஆர் வச்சுருக்காங்க, ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் கஸ்டமர் ஆகும். ஐடியே இல்லை, ஒரு பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு இஸ்திரி பண்ணுறவர் இருக்கார், இவருக்கெல்லாம் நாங்கள் வந்து ஐடி இல்லாமையே நாங்கள் பண்ணி கொடுப்போம். இவங்களுக்கு வந்து வட்டி விகிதம் ஜாஸ்தியாக இருக்கும். 10%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. சரி. அப்போது பிஸ்னஸ் லோன்னா, பிஸ்னஸ் லோனுங்கிறது ப்ராப்பர்ட்டி எதுவும் வேண்டியது இல்லைங்க. அவனுடைய 2 விதமாக இருக்குங்க. அதுலேயும் 2 விதமாக இருக்குது. சரி. நான் 3 வருஷம் ஐடிஆர் வச்சுருக்காங்க, பேங்கிங் நல்லா இருக்குது, பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் நல்லா இருக்குது, அதே வச்சு நாங்கள் லோன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் நம்ம பண்ணலாம். பட் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறோம் அவங்களுக்கு. ஓகே. பிஸ்னஸ் லோனுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் 14.5 ஸ்டார்ட் ரேட்டுங்க. அப் டு வந்து 22 வரைக்கும் வருங்க. ப்ரொஃபைல் பேஸ்ட் அப்பான் ப்ரொஃபைல், அது அப்படி தான். சிபில் ஸ்கோர் வந்து பார்ப்போம், அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பார்ப்போம், ஐடிஆரில் எலிஜிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். இது எல்லாமே பார்த்து தான் ஒருத்தருக்கு லோன் எவ்வளோ பண்ண முடியுங்கிறது நம்ம சொல்ல முடியுங்க. அதில் ஐடி 2 இயர்ஸ் ஐடி வச்சவங்களுக்கும் நம்ம பண்ணலாங்க. மார்ட்கேஜ் லோனுங்க? மார்ட்கேஜ் லோனுங்கிறது இதே மாதிரி தாங்க. அதுலேயும் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து நார்மல் கஸ்டமர், ஒன்று அஃபோர்டபுள் கஸ்டமர். அஃபோர்டபுள் கஸ்டமருக்கு 12.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. நார்மல் கஸ்டமருக்கு மார்ட்கேஜ் லோன் 9.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி பர்சனல் லோன் வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரி, அதுவும் இதே மாதிரி தாங்க. என்ன மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கிறது மெயினாக பார்க்கணுங்க. இப்போ நார்மல் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 10.5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து பேங்கிங் செக்டரில் எடுத்ததே நான் ஒரு கஸ்டமர் லோனுக்கு வராருன்னா அவரோட ப்ரொஃபைல் ஸ்டடி பண்ணிவிட்டு பேங்கிங்கில் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு வந்து எந்த பேங்க், இப்போ நான் ஃபஸ்ட்டு பேங்கிங்கில் முடியலை அப்படிங்கும்போது நாங்கள் என்பிஎஃப்சியில் ட்ரை பண்ணி கொடுப்போம். சரி. என்பிஎஃப்சியில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். லோன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த ப்ராசஸிங் சார்ஜஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா,
அப்ஃப்ரண்ட் சார்ஜஸ்ன்னு இருக்குது, ஆ. எம்ஓடின்னு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த வேரியேஷன் ஒரு ப்ராடக்ட் வைஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இது வந்து நமக்கு கண்டிப்பாக நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுவுமே பேங்க் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். இதில் வந்து 3 வகையான சார்ஜஸ் வரும். ஒன்று வந்து லாகின் பண்ணும்போதே ஒரு பேசிக்கான ஒரு சார்ஜஸ் வாங்குவோம். லாகின் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. அது மினிமம் ரூ. 1000லேருந்து ரூ. 5900 வரைக்கும் போகுங்க. சரி. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. அப்போ தான் வந்து ஃபைல் எடுத்துகிட்டு போய் அடுத்த லெவல் மூவ்மெண்ட்டுக்கு போகும். இது வந்து செக்யூர்டுக்கு சொல்கிறேன் நான். அன்செக்யூர்டுக்கு சார்ஜஸ் கிடையாது. லாகின் ஃபீஸ் எதுவும் கிடையாது. செக்யூர்டை பற்றி நான் பேசிட்டேங்க. அதே மாதிரி செக்யூரில் அடுத்த சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லிட்டு சேலரிடு கஸ்டமருக்கு ஒரு மாதிரியும் செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமருக்கு ஒரு மாதிரியும் இருக்குங்க. சேலரிடு கஸ்டமர் ஒரு ஸ்டார்ட் ஃப்ரம் 0.25, அதாவது லோன் அமௌண்ட்டில் 0.25% ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, இது வந்து லோனில் வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீயாக எடுப்பாங்க. இது வந்து இப்போ கஸ்டமர் வந்து லோன் முடியும் போது அது கட்டணும். அதுக்கு அடுத்தது அப் டு உங்களுக்கு ஹவுசிங் லோனில் 0.25லேருந்து சில பேங்க்ஸ் என்பிஎஃப்சி எல்லாம் போகும்போது அப் டு 1% இது வரைக்கும் வருங்க. ஓகே. அடமான கடன் மார்கேஜ் லோனை பொறுத்தளவு 0.5லேருந்து அப் டு 1.5 வரைக்கும் வருவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 கேட்டகரி சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு 0.5 1% வரும். இது ஜிஎஸ்டி ஆட் ஆகும். 1% ப்ளஸ் ஜிஎஸ்டி வருங்க. இதுக்கு அடுத்தது கஸ்டமர் 3ஆவதாக செலவு பண்ண வேண்டிய ஒரு இது என்னன்னா, எம்ஓடி செலவு இருக்குங்க. நிறையா பேர்த்துக்கு அந்த பாயிண்ட்டு தெரியுதில்ல. இது மூலிமா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஓடிங்கிறது நம்ம கையிலேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இது வந்து 0.5 ப்ளஸ் ஒரு ரிஜிஸ்டருக்கான ஃபீஸ் ஒரு 6500 கட்டணும். இது வந்து நிறையா பேர்த்துக்கு அவேர்னஸ் இல்லைங்க. ஏன்னா எதுக்கு சார் எம்ஓடிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வராங்க. இது அடமான கடன் பண்ணாமல் பேங்க் வந்து லோன் அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணாது. இது வந்து 3 வகையான ப்ராடக்ட். ஓகே. இதில் லீகல் ஃபீஸ், லீகல் சார்ஜஸ் வரும்ல? இல்லைங்க, லீகல் சார்ஜஸ் சில பேங்க்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. லீகல் அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ்ன்னு சொல்லி தனியாக வாங்குவாங்க. அவங்க அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. ஓகே. வாங்கிட்டாங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வராதுங்க. ஓகே, அருமையாக சொன்னீங்க. இது எல்லா லோனுக்குமே இதே ப்ராசஸ் தானே? இல்லைங்க, இப்போ செக்யூர் லோனுக்கு வந்து எந்த விதமான வராது. செக்யூர் லோனுக்கு வந்து அன்செக்யூர் லோனை பொறுத்தளவு கடைசியாக லோன் கொடுக்கும்போது 2% 1% டிடெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க அப்ஃப்ரண்ட்டாக இது கட்ட வேண்டியது இருக்காது. இப்போது இந்த சார்ஜஸ் வந்து இப்போ நீங்கள் டிஎஸ்ஏ, நீங்கள் ஒரு லோன் கன்சல்டன்ட்டுங்க. இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பேங்க்கு இல்லை என்பிஎஃப்சி தான் போய் சப்மிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குவீங்களா கஸ்டமர்? ரொம்ப நல்ல கொஸ்டினுங்க. இது வந்து நிறைய பேர் டிஎஸ்னாவே நம்மகிட்ட பணம் வாங்குவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. நான் முதல்ல போய் கஸ்டமரை மீட் பண்ணதையும் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நாங்கள் காசு வாங்க மாட்டோம், எந்த விதமான சார்ஜஸ் கிடையாதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பெரிய விஷயம் இது. ஆமாங்க. ஏன்னா இது வந்து எல்லாத்தோட மைண்ட் செட்டுன்னா டிஎஸ்ஏன்னா இவங்க வந்து நம்மகிட்ட இருந்து அமௌண்ட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது. நாங்கள் எந்த கஸ்டமர்கிட்டையும் சார்ஜஸ் வாங்குறது கிடையாதுங்க. நாங்கள் லோன் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து அதுக்கான இன்கம் கொடுத்துருவாங்க. ஃபீஸ் என்னவோ கொடுத்துருவாங்க. இது பெரிய விஷயங்க. ஏன்னா மக்கள் வந்து பேங்க்குக்கு ஒரு சார்ஜஸ் கட்டணும், ஒரு டிஎஸ்ஏ மூலிமா போனால் அதுக்கு அங்கே ப்ரோக்கரேஜ் கட்டணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இருக்கிற நடந்துட்டு. நாங்கள் நிறைய கஸ்டமர் நாங்கள் மீட் பண்ணி அந்த கொஸ்டின் எல்லா கஸ்டமரும் உங்கள் சார்ஜஸ் என்ன சார் வரும்னு கேட்பாங்க. கரெக்டு சார், நாங்கள் அந்த மாதிரி எது சார்ஜ் பண்ணுறதுன்னா அவங்க ரொம்ப ஆச்சரியமாக எங்களை பார்க்குறாங்க. கரெக்டாக. இப்போது லோனுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சுங்க. இப்போ அவர் வந்து இந்த ரீபேமெண்ட் டென்யூர் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி அவர் தேர்ந்தெடுப்பார்? எந்த மாதிரி டென்யூர் தேர்ந்தெடுத்தால் கஸ்டமருக்கு ஃபேவராக இருக்கும்? முதல்ல வந்து ஹவுசிங் லோன் பற்றி நான் சொல்லிடுறேன். ஹவுசிங் லோன் கஸ்டமரை பொறுத்தளவு சேலரிடாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக பொறுத்து தான் நம்ம டென்யூர் ஃபிக்ஸ் ஆகுங்க. இப்போ சேலரிடு கஸ்டமருக்குன்னா அப் டு 20 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாங்க. அவங்க என்ட்ரி ஏஜ் என்னன்னு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு 30 இயர்ஸ் ஒருத்தர் உள்ளே வராருன்னா அவருக்கு வந்து அப் டு 50 வரைக்கும் கொடுக்கலாம். 60 வரைக்கும் கூட சில பேங்க்ஸ் பண்ணுறாங்க. சில பேங்க் 70 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ 20 வருஷம் அவரு டென்யூர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு 10 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு முடியும்னா அது பண்ணிக்கலாம். ஆனால் அவருடைய வருமானம் அந்தளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுங்க. இப்போ ஒரு 50,000 சேலரி இருக்கிறவர் என்னால் வந்து மாதம் 50,000 கட்ட முடியும்னா எப்படி கட்ட முடியுங்கிறது கண்டிப்பாக அது வந்து பேங்க்கு முடிவு பண்ணும். இது வந்து கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது. இல்லை அப்படின்னா நான் பேங்க் வந்து 20 வருஷம் கொடுத்தா தான் அவருடைய வருமானத்துக்கு அது ஈக்குவல் ஆகும் அப்படின்னா 20 இயர்ஸ் வரைக்கும் போகலாங்க. சில பேங்க்ஸ் 30 வருஷம் கூட கொடுக்குறாங்க. லாங் டைம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 30 வருஷம் அவர் அங்கே ட்ராவல் பண்ணணும்னா கிடையாதுங்க. அவர் இடையிலேயே வந்து பார்ட் பேமெண்ட்டும் ப்ரீ க்ளோசர் எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. ஹவுசிங் லோனை பொறுத்தவரைக்கும் எந்த சார்ஜஸ் வராதுங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் கூட 30 வருஷம் ஒரு சிலர் கேட்பாங்க, சார் 30 வருஷம் போட்டால் 30 வருஷம் நான் கட்டணுமா அப்படின்னா அது கண்டிப்பாக கிடையாதுங்க. அவர் 10 வருஷத்துலேயே க்ளோஸ் பண்ணி போகிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டது,
ஹவுசிங் லோனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு 50,000 ஏர்ன் பண்ணக்கூடியவருக்கு 10 இயர்ஸில் அவருக்கு கேட்குற லோன் கிடைக்காது. அப்போது அதுக்கு வேணுங்கிற லோன் வேணும்னா, கேட்குற லோன் வேணும்னா, அமௌண்ட் வேணும்னா அப்படின்னா டென்யூர் அதிகப்படுத்திட்டா லோன் அதிகமாக கிடைக்கும். ஆமாம். அப்போது லோன் வாங்கிட்டு அவர் ஆசைப்பட்ட வீடை கட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ரீக்ளோஸும் பண்ணிக்கலாம். 30 வருஷத்தை எடுத்துட்டு 30 வருஷமே இஎம்ஐ கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. கூட நீங்கள் வந்து லோன் க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ம். அது கூட சொல்ல ஆ. உங்கள் மாதம் வந்து 10,000 உங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த மந்த்து செலவெல்லாம் போக ஒரு 10,000 இருக்குன்னா அந்த 10,000 கொண்டு போய் உங்கள் லோன் அக்கௌண்ட்டில் கட்டுற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய பேங்க் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கள் கஸ்டமருக்கு அதெல்லாம் சொல்லி தான் பண்ணுறோம். நாங்கள் எடுத்தது லோனை எடுத்து பண்ணுறதில்ல. அந்த கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சார் பார்ட் பேமெண்ட் கட்டணும் விருப்பப்படுறாங்க. நிறைய பேர் வந்து பார்ட் பேமெண்ட் கட்டணும்பாங்க. அதுக்கு வந்து சில பேங்க்ஸ் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. நான் கஸ்டமரோட நீடு பொறுத்தரும் நாங்கள் அந்த மாதிரி பேங்க்குக்கு பண்ணுறோம். 10,000 5,000 கூட உங்கள் மந்த்லி சேவிங்ஸ் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த பணத்தை அதில் லோனில் கட்டக்கூடிய நல்ல ஆப்ஷனுங்க நீங்கள் சொன்னது. இதே மாதிரி இந்த பிஸ்னஸ் லோன்லேயும் மார்ட்கேஜ் லோன், பர்சனல் லோன் இதுலேயும் கொஞ்சம் சொல்லுங்கள். டென்யூர் எப்படி தேர்வு? பர்சனல் லோன்லேயும் மார்ட்கேஜ் லோன்லேயும் மினிமம் ஒரு 6 மாதம் வந்து கம்பல்சரி நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. சரி. அது க்ளோஸ் பண்ணாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸு கிடையாதுங்க. இப்போ பேங்க்கோட அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால பர்சனல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் மினிமம் 6 மந்த் ட்ராவல் பண்ணி ஆகணுங்க. ஸோ அதில் வந்து பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. பிஸ்னஸ் லோனையும் அப்படியே கிடையாதுங்க. மார்ட்கேஜ் லோனும் அதே மாதிரி தான். மார்ட்கேஜ் லோனு அதை பார்ட் பேமெண்ட் கட்டலாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த செக்யூர் லோனை பொறுத்தவரை பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அப்போ எவ்வளோ டென்யூர் எடுத்துக்கணுங்க அதிலெல்லாம் மினிமம்? நீங்கள் வந்து அடமான கடன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா மினிமம் 15 வருஷம் நாங்கள் பேங்க்கு கொடுப்பாங்க. சில பேங்க்ஸ் 20 வருஷம் கொடுக்குறாங்க. ஓ அது வந்து அவங்க ஏஜை பொறுத்து இருக்குங்க. ஏஜ் வந்து ஒரு 60ல் வராருன்னா அவருக்கு நம்ம அவ்வளோ வருஷம் கொடுக்க முடியாது. அவங்க 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாங்க. அதனால் உள்ள என்ட்ரி ஏஜை நம்ம மெயினாக பார்ப்போம். என்ட்ரி ஏஜை பொறுத்து தான் அவருக்கு எவ்வளோ கொடுக்கலாங்கிறத முடிவு பண்ண முடியும். இது ப்ரொஃபைல் டு ப்ரொஃபைல் மாறுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து 30 வருஷம்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து 50 வயசில் 30 வருஷம் கொடுக்க முடியாது. அதனால இதை வந்து பர்டிகுலராக சொல்ல வேண்டியதாக இருக்குது. கடன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லைங்க, அவங்களும் கடன் வாங்கினதுக்கு அப்புறம் கடன் வாங்கினவர் என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறாங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. 2 விதமான நான் சொல்கிறேங்க. ஹவுசிங் லோன் வர கஸ்டமர் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துடுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு 50 லட்ச ரூபாய் அப்படி ப்ராப்பர்ட்டின்னா அவங்க அதை ஆசைப்பட்றாங்க. ஆனால் அது வாங்கக்கூடியக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கூட கையில் பணம் இல்லாமல் அது வாங்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி வரும்போது எங்ககிட்ட வந்து சார் இந்த 100% லோன் எதிர்பார்க்குறாங்க. 50 லட்சம் ப்ராப்பர்ட்டின்னா 50 லட்சம் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி கஸ்டமருக்கு என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ப்ராப்பர்ட்டியில் 20% உங்கள் கையில் இருக்கணும். ஓகே. அது போக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 11% இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த அவேர்னஸ் இல்லாமல் அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி விற்கிறவங்க ஒரு ப்ரெஷர்னால என்ன பண்ணிக்கிறாங்க, எங்ககிட்ட வந்து 100% லோன் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி தவறுகள் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரி நிறையா கஸ்டமருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அது ஒன்றுங்க. அது போக அவங்க வீடு முடிக்கும்போது எகைன் வந்து 10வது பர்சனல் லோன் வாங்கிடுறாங்க. இது பிற்காலத்தில் அவங்களுக்கு என்னென்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். கரெக்ட். அதனால் என்ன உங்கள் கையில் 20% இது ரூல் பேங்கிங் ரூல் வைஸ் 20% 30 லட்சத்துக்குள்ளே இருக்கவங்க 10% கையில் இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்தில் இறங்குங்க. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து 100% லோன் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு நான் பண்ணுறது இல்லைங்க. நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இன்னொன்று மார்ட்கேஜ் லோன்லேயும் அதே மாதிரி தவறுகள் பண்ணுறாங்க. நாங்கள் மார்ட்கேஜ் லோனில் ஒரு 10 லோன் வச்சுருக்காரு. அவருக்கு ஒரு லோனை கொடுத்து அந்த 10 லோனை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். எகைன் என்ன பண்ணுறாங்க, எங்கள்கிட்ட லோன் வாங்கினதுக்கப்புறம் எகைன் அது மறுபடியும் அன்செக்யூர்ட் லோனை நிறையா வாங்கி மீண்டும் கடனாளியே ஆயிடுறாங்க. இந்த மாதிரி நபர்கள் என்னன்னா மீண்டும் அவங்க ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ சிபில் இஷ்யூ வர்றது இதெல்லாம் வந்து என்னென்னா எகைன் லோன் வாங்கிடுறாங்க. ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல், ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு லோன் வாங்கிடுறாங்க. இது தவறான விஷயம்னு நான் எதிர்க்கிறேன். ஓகே. பர்சனல் லோனில் இந்த மாதிரி தவறு? பர்சனல் லோனில் வந்து இப்போ வந்து எங்ககிட்ட அப்ளை பண்ணுவாங்க. எகைன் இன்னொரு பேங்க்கில் போய் எங்களுக்கே தெரியாமல் இன்னொரு பேங்க்கில் அப்ளை பண்ணி மல்டிபிளாக பண்ணிடுறாங்க. இது தவறான விஷயங்க. இது அவங்களுடைய சம்பளத்துக்கு மீறின செயலாக இருக்கும். இது அப்போதைக்கு இவங்க ஃபியூச்சரில் எந்த பேங்க்குக்கு லோன் வாங்க முடியாத மாதிரி சிபில் இஷ்யூ ஆயிடுங்க. ஒரு நபர் இந்த மாதம் இஎம்ஐ கட்ட தவறிட்டேன்னா எகைன் வந்து பவுன்ஸ் ஆகி அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா 6 மாதம் மினிமம் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு பேங்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை. இது தெரியாமல் நிறைய மல்டிபிள் பேங்க்கில் லோன் வாங்குறாங்க. அது தவறான விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது இதில் வந்து ஹவுசிங் லோன் வாங்கினாலும் சரி, வேறு எது வாங்கினாலும் சரி, மினிமம் 20% கையில் வச்சுக்கணும். நீங்கள் சொன்ன அந்த 50 lakh ஹவுசிங் லோன் வாங்கணும்னா
20% 10 லேக் வச்சுக்கோங்க. ப்ளஸ் அதுக்கான ப்ராசஸிங் சார்ஜஸ் ஒரு 13-15 லட்ச ரூபா கையில் வச்சுட்டு ஒரு 50 லட்சம் லோன் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக வேண்டி வந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய பேத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளோங்கிறது தெரியுது இல்லைங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், எம்ஓடி சார்ஜ் இதுக்கே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் போகுங்க. இப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 11%ங்க, எம்ஓடிக்கு 0.5%. இதெல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தெரியும் போது அந்த இடத்துல அடிஷ்னலாக லோனுக்கு போகிறாங்க, பர்சனல் லோன் போகிறாங்க. கரெக்ட். இது தவறான விஷயம்னு நான் இதை நினைக்கிறேன். இதுதான் அவங்க சிக்கலுக்கான காரணமே. இவங்க வந்து அந்த வீட்டில் போய் நிம்மதியாக வாழணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணுங்க. ஆனால் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாத அளவுக்கு இவங்களே உருவாக்கிறாங்க. இப்போ கடன் வாங்கும்போது என்ன மிஸ்டேக்னு சொல்லிட்டீங்க. கடன் வாங்கினதுக்கப்புறம் என்ன மாதிரி தவறுகள்லாம் கடன் வாங்கினவங்க பண்ணுறாங்கங்கிறது ஒரு 2-3 சொல்ல முடியுமா? இல்லைங்க. இப்போ கடன் வாங்கினவங்க தவறு பண்ணுறது என்னென்னா, ஈஸியஸ் டேட் வந்து அவங்களுக்கு தெரியுது இல்லைங்க. லோன் வாங்கும்போது அவசரமாக சைன் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கு என்ன டேட்டு, டியூ டேட்டு எதுவுமே ஒரு சிலர் கேட்கறது இல்லைங்க. அது வந்து தவறான விஷயங்க. இப்போ வந்து நேஷனலைஸ் பேங்க்கை பொறுத்தளவு வந்து ஒரு டேட்டை கொடுப்பாங்க. என்பிஎஃப்சி பொறுத்தளவு ஒரு டேட் கொடுப்பாங்க. நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா முதல்ல இஎம்ஐ டேட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணுங்க. இந்த சேலரி டேட் 10, இஎம்ஐ டேட் 5ன்னா நீங்கள் முதலே பிளான் பண்ணி ஆகணுங்க. 10ஆம் தேதி சேலரி வருது, 5ஆம் தேதி செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு யாரும் பிற்காலத்தில் லோன் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீங்கள் முதலே பிளான் பண்ணி ஆகணும். 10ஆம் தேதி சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10ஆம் தேதி சேலரி வருதுன்னா ஒரு மாதம் இஎம்ஐ அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் 5ஆம் தேதி இஎம்ஐ பாஸ் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பவுன்ஸ் ஆனால் வந்து வாங்கிட்டு போகிறது அது ஒரு பழக்கமாக உருவாகிட்டு பிற்காலத்தில் என்ன நினைக்கிறாங்க, நான் கரெக்டாக தான் கட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறான விஷயங்க. கரெக்ட். மந்த் அண்ட் மந்த் உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும். இல்லாட்டி சிபில் ஸ்கோரில் ப்ராப்ளம் வருங்க. இது நிறைய பேத்துக்கு அவேர்னஸ் கிடையாதுங்க. நேஷனலைஸ் பேங்க்கை பொறுத்தளவு அவங்க என்ன நினைக்கிறாங்க, மந்த் எண்டுக்குள்ளே எப்போ கட்டினாலும் அது கட்டினதாக நினைக்கிறாங்க. தவறான விஷயம். நேஷனலைஸ் பேங்காக இருந்தாலும் ஒரு டியூ டேட்டு 10ஆம் தேதினா 10ஆம் தேதிக்கு இருக்கும். அதுக்கு முந்தின நாள் அந்த அமௌண்ட்டு இருந்தால் மட்டும்தான் அது இஎம்ஐ ப்ராப்பரான இஎம்ஐங்கிறத போகிறத நம்ம எடுத்துக்கோம். இது நிறைய பேத்துக்கு தெரியுது இல்லைங்க. இது மூலயமா எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். கடன் வாங்கிட்டாங்க, ப்ராப்பரான ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரீபேமெண்ட் பண்ணலின்னா என்ன ஆகுதுங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. ப்ராப்பராக ரீபேமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க அடிஷ்னலாக என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பாக ப்ராப்பராக கட்டினாங்கன்னா முதல்ல அவங்க சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சரி, சிபில் ஸ்கோர் வந்து இப்போ ஆல்ரெடி சிபில் கம்மியாக இருந்தாலும் இந்த ப்ராப்பராக லோனை கட்டும்போது சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்ட். இரண்டாவது, இப்போ பேங்க்கை வந்து ப்ராப்பராக கஸ்டமருக்கு ப்ராப்பராக இஎம்ஐ கட்டுறாங்க, டியூ டேட்டில் கட்டுறாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, மாதம் இஎம்ஐ கரெக்டாக கட்டிட்டு இருக்கீங்க, 50,000 இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா அதில் லோன் அமௌண்ட் என்ன லோன் அமௌண்ட் வாங்கினீங்களோ அதில் 10% வந்து அடிஷனலாக டாப் அப் கொடுப்பாங்க. ஓகே. 2 வருஷம் நீங்கள் ப்ராப்பராக கட்டுறீங்க அப்படின்னா 30% வரைக்கும் போகலாங்க. இது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸோ எதுவுமே நாங்கள் செக் பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபினான்ஷியல்ஸ் சும்மா வச்சுருப்பாங்க ஒழிய அதில் எலிஜிபிள் இருக்கான்னுலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வருஷம் கரெக்டாக கட்டுறவங்களுக்கு 10%, 18 மாதம் கரெக்டாக கட்டுறவங்களுக்கு 20%, 24 மாதம் கரெக்டாக கட்டுறவங்களுக்கு 30% நம்ம டாப்அப்பாக கொடுக்கலாங்க. இதுக்கு பெரிய ஃபினான்ஷியல் செக் இருக்காதுங்க. இதை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க போது உங்கள் ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பேங்க்கு பார்க்குங்க. இது வந்து ப்ராப்பராக கட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் ஆகும். இன்னொன்று டாப்அப், மேலே வீடு கட்டுறோம் அந்த மாதிரி போகும்போது ப்ராப்பராக கட்டியிருந்தால் மட்டும்தான் டாப்அப் கிடைக்கும். ஓகே, இல்லை எக்ஸ்டென்ஷன் லோன் மேலே வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து ட்ராக்கிங் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ஒரு நல்ல விஷயம். ப்ராப்பராக கட்டுறதுனால எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். சிபில் ஸ்கோர் எஃபெக்ட் ஆகிறது இல்லை. இன்னொன்று, எந்தவித டாக்குமெண்டேஷனும் இல்லாமல் எம்ஓடி மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். எம்ஓடி மட்டும் அடிஷனல் சப்ளிமெண்ட்ரி எம்ஓடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேருங்க. அந்த சப்ளிமெண்ட்ரி எம்ஓடி கம்பல்சரி. எம்ஓடி மட்டும் பண்ணிட்டா போதும், அடிஷனல் லோன் எந்தவித பேப்பர்ஸும் இல்லாமல் சாங்ஷன் பண்ணுறது. இது நிறைய பேத்துக்கு தெரியுது இல்லைங்க. நல்ல விஷயம். இப்போது கடன் வாங்குறாங்க, ஒன்றும் பிஸ்னஸ்க்கும் கடன் வாங்குறாங்க, பர்சனல் லைஃபுக்கும் கடன் வாங்குறாங்க. இது எந்த அளவுக்கு கடன் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது ஒருத்தர் இண்டிவிஜுவல் பர்சனோட ப்ரொஃபஷனோட லைஃபுக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல முடியுமா? நான் நிறைய கஸ்டமரை மீட் பண்ணும்போதுங்க ஒரு சில கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு சில கஸ்டமர் அது டு தி ஹார்ட் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சார், இந்த பர்டிகுலர் பேங்க்லேருந்து நான் லோன் கொடுக்கலைன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் நபரை சந்தித்து அவர் வந்து ஒரு சேலரிடு பர்சன். அவர் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள அவர் 5-6 வீடு கட்டிட்டாருங்க. கட்டி வாடகை வர அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். அவர் தான் என்கிட்ட சொன்ன எமோஷனலாக சொன்னார், சார் இந்த நிறுவனம் மட்டும் எனக்கு லோன் தரலைன்னா இன்றைக்கி இவ்வளோ வீடு வாடகை வராது அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே ஒரு வீடு வாங்கும்போது ஒரு பெரிய 50 லட்சத்துக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா 50 லட்சத்தை நீங்கள் சேர்த்து போய் வாங்கணுங்கும் போது அதோட விலை ஜாஸ்தியாக இருக்கும்.
கரெக்ட். அதனால் இன்னைக்கு ரேஞ்சுக்கு அந்த நம்ம கையில் வந்து அது 20% இருக்குதுன்னா பாக்கி 80% பேங்க்கு தராங்க. அந்த வீட்டு ஆஃபர் ஹவுசிங் போகிறது நல்ல விஷயம். ஹவுசிங் லோன் போகாமல் நீங்கள் பெரிய ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் 50 லட்ச ரூபா சேர்க்கும்போது அதோட வேல்யூ 1.5 கோடியாக இருக்கும். அது நிறைய பேர்த்துக்கு இது வந்து புரியணும். ஆனால் ஹவுசிங் லோனுங்கிறது வந்து வாடகைக்கு விட ஒரு கூடுதலான ஒரு அமௌண்ட் கட்டிட்டு போகிறது நல்ல விஷயம் இருக்குது. பிஸ்னஸ்க்கு ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு எப்படி கடன் சப்போர்ட்டிவாக இருக்கும்? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்பப்போல்லாம் நீர் இப்போ நார்மலாக மார்கேஜ் லோன், ஓடி லோன் இருக்குங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே யார்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்க வேண்டியது. இன்றைக்கி போய் நீங்கள் தெரிஞ்ச நபர்கிட்ட யார்கிட்ட வாங்கினாலும் வட்டி வந்து மினிமம் ₹2 5 வரைக்கும் வாங்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்து பேங்க் வந்து நிறைய லிபரல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல. உங்கள் பேங்க்கு டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணியே லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லோரும் நினச்சாங்க ஐடி இல்லாதனால எனக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ₹1 கோடி வரைக்கும், சரி இது மூலிமா சொல்கிறேன், ₹1 கோடி வரைக்கும் பேங்க் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணியே லோன் தராங்க. அப்படி நீங்கள் வந்து ஐடி பண்ணலினாலுமே பேங்க் டிரான்சாக்ஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க. 3 பேங்க், இப்போ நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு 2 கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, இல்லை ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டு 2 சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். 3 பேங்க்கோட வரவு செலவை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் தராங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஓகே. ₹1 கோடி வரைக்கும் தராங்க. ஓகே, பெரிய விஷயம். அப்போது ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி, ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் சரி, லோன் வந்து பெரிய ரோல் பண்ணுது அவங்களுடைய க்ரோத். அது வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அதோட இது தெரியும். ஒரு சிலர் 5 லோன் 6 லோன் வச்சுருக்காங்க. நான் நிறைய நபர் பார்த்துருக்கேன் 15 லோன் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஓகே. ஆனால் 15 லோனு கரெக்டாக கட்டிகிட்டு இருக்காரு. ஒரு இஎம்ஐ கூட பவுன்ஸ் இல்லை. அவர் வந்து அவ்வளோ ப்ராப்பராக நான் பார்க்கும்போது அந்த கஸ்டமர் இவ்வளோ லோன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்னா அவ்வளோ ப்ராப்பராக கொண்டு போகிறார். 15 லோனு ஒரு பவுன்ஸு ஒரு நாள் கூட தவந்தது கிடையாதுங்க. எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது. இவ்வளோ லோன் வாங்கினாலும் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாரு. கடன் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி, பர்சனல் லைஃப்லேயும் க்ரோத் ஆகுதுன்னு சொல்கிறோம். எல்லோரும் லோன் வாங்குறாங்க. லோன் பொதுவாக நல்லதா கெட்டதா? லோன் பொதுவாக நல்லதா கெட்டதான்னு சொன்னால் நான் வந்து அவங்கவுங்க அந்த லோனர் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டைலை பொறுத்து இருக்குங்க. இப்போ உங்களோட சம்பளத்தை பொறுத்து நீங்கள் வந்து அது லோனை மெயின்டைன் பண்ணணும். பேங்க் என்ன சொல்லுன்னா உங்களுடைய சம்பளத்துலேருந்து 55% 60% வந்து லோன் கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. சரி. இதே வந்து தவறாக யூஸ் பண்ணி ஒரு சிலர் 80% 90% போயிடுறாங்க. அது தவறான விஷயங்க. ஏன்னா பேங்க் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எலிஜிபிள் வந்து 55% உங்களுடைய வருமானத்துலேருந்து 55% லோன் கட்டக்கூடிய தகுதின்னு நினைக்கிறாங்க. இதுதான் கரெக்டான வேங்க. இது வந்து பேங்க்கோட ரூலாகவே கொண்டு வந்திருக்காங்க. இல்லை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேங்க. ஒரு 10,000 அப்படின்னா அதில் 55% 5,500 ரீபேமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். இல்லை சம்பளத்தை பொறுத்துங்க. இப்போ ₹10,000 சேலரி இருக்கவருக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலி ரன்னிங்க்கு ஒரு ₹5,500 கண்டிப்பாக வேணுங்க. அவங்களுக்கு 40% கணக்கு வச்சுக்குவாங்க. அந்த இப்போ சம்பளம் ₹1,00,000 வாங்குறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ஃபாயர்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேருங்க. இது வந்து அவரோட வருமானத்துலேருந்து 55% வரைக்கும் லோன் கட்டக்கூடிய தகுதிங்கிறாங்க. இஎம்ஐ கட்டக்கூடிய தகுதி. இதை தாண்டி போகும்போது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு சிலர் வந்து அதை தாண்டி போயிடுறாங்க. கோடை கிராஸ் பண்ணும்போது அதுக்கான பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. இதே தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமருக்கு. இப்போ நான் சொன்னது சேலரிடு கஸ்டமர். செல்ஃப் எம்ப்ளாய்டு கஸ்டமருக்கு அப்படி தாங்க. அவருடைய வருமானம் என்னங்கிறது தெரிஞ்சு கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. அதை தாண்டி போகும்போது பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அது நிறைய நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம். மறுபடியும் லோன் மேலே லோன். ஒரு சில கஸ்டமருக்கு நாங்களே வந்து சார் இதுக்கு மேலே லோன் வாங்காதீங்க அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். திருப்பி லோன் ஒரு இஎம்ஐ கட்டுறதுக்காகவே ஒருத்தர் லோன் வாங்கிட்டே இருக்காரு. எனக்கோ இருந்துச்சுங்க. இஎம்ஐ கட்டுறதுக்காகவே மாதம் ஒரு லோன் வாங்குறாரு. நான் அவருக்கெல்லாம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கோம். பட் வந்து அதை அவரால் தவிர்க்க முடியாமல் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி நபர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். ஓகே. நீங்கள் எல்லாத்துக்கும் லோன் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் பர்சனலாக லோன் எடுத்திருக்கீங்களா? பிஸ்னஸுக்கும் என்னோட வீடு கட்டுறதுக்கு? இது கண்டிப்பாங்க. அங்கே வீடு என்ன டைப் ஹவுசிங் லோன் நான் வாங்கியிருக்கேங்க. அது ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அது எனக்கு வந்து என்னென்னா என்னோட பெட்ரோல் செலவுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி தான் நான் அந்த இஎம்ஐ மெயின்டைன் பண்ணியிருக்கேன். என்னோட அது வந்து போகிறதே தெரியாது. என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ பாஸ் ஆகும். அந்த அளவுக்கு தான் ஒரு லிமிட்டடான ஒரு இஎம்ஐ வச்சுருக்கோம். அதே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, ப்ராப்பராக போயிட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அதில் டாப்அப் வாங்கி தான் மேலே ஒரு போர்ஷன் எடுத்து மறுபடியும் ஒரு வீடு கட்டினேங்க. எகைன் ஒரு ஃப்ளோர் எடுத்தேன். எல்லாமே லோன் வாங்கி தான் பண்ணணும். நம்ம கடன் வந்து நம்மளுடைய மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குங்க. ப்ராப்பராக கடன் வாங்கி மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா கடன் நல்லது. அடுத்தவருக்காக வாழக்கூடாது, நமக்காக வாழணும். இதுதான் என்னோட கருத்துங்க. அருமையாக சொன்னீங்க. இப்போது இது வரைக்கும் கடனை பற்றி நிறையா கேள்விகள் கேட்டோம். நீங்கள் பொறுமையாக ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுக்கு. பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்திருக்கீங்க. எங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குங்க. நான் பார்த்துருக்கேன். நிறையா எபிசோட் பார்த்துருக்கேன். அதில் வந்து ரொம்ப விஷயம் என்னென்னா, நல்ல விஷயங்கள் என்னென்னா பார்த்தது. நிறையா மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் இன்சூரன்ஸை பற்றி பார்க்கும்போதுங்க, மக்களுக்கு நிறைய பேர் அந்த லோன் எடுக்கும்போது இன்சூரன்ஸுக்கு நான் சண்டை போடுறது, நான் உங்களுடைய வீடியோ தான் அனுப்பிச்சி வைப்பேன். நீங்கள் பாருங்கள், இது அவேர்னஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வேணான்னு சொல்ல மாட்டேங்க. அதுக்கு முன்னாடி இந்த லோன்ஸ் பற்றி இப்போ பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹைலைட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக மக்களுக்கு தெரியாத விஷயங்களா இருக்குது. இது நல்லா நீங்கள் சிறப்பாக பண்ணணும். இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். இதுவரை பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டில் மிஸ்டர் காளிமுத்து அவர்கிட்ட நிறைய லோன்ஸை பற்றின டவுட்ஸ் கேட்டு அவர்கிட்ட இருந்து ஆன்சர் நம்ம வாங்கிட்டோம். ரொம்ப சிறப்பாக சொன்னார். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயகுமார் பியாண்ட் த பேலன்ஸ் ஷீட்டில். நன்றி.